அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான வீடியோ. ஆக்சுவலி எல்லாருக்குமே அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கணும். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உம்ரா வீடியோ. நாங்கள் உம்ரா போனது, எப்படி போனோம், எங்கே ஃபஸ்ட்டு போனோம், என்ன பிளான், எவ்வளோ ரேட்டுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்களா ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இது சடன் பிளான் போட்டதுனால ஹஸ்பண்டுக்கு லீவ் கிடைக்கல. அதனால் ஒரு 3 டேஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ரியாத்து, தமாம் எல்லா இடத்துலேருந்துமே நமக்கு மக்காவுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ட்ராவல்ஸ் பஸ் மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் அது மூலயமா தான் போனோம். இதில் எப்படி பார்த்திங்கன்னா, இப்போ ரியாத்துலேருந்து நம்ம மக்காவுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 to 10 hours ஆகும். நம்ம சூஸ் பண்ணுறது தான் 3 days 4 അനുകൂലമായിട്ട് സാക്ഷി നിൽക്കണം. നമ്മളെ ഇരു ഹറമുകളും നമുക്ക് പ്രതികരണം വരാൻ പാടില്ല. നമ്മളെ കാത്തുരക്ഷിക്കുന്നവരാകട്ടെ. ഇരു ഹറമുകളും നമുക്ക് നാളെ അനുകൂലമായി സാക്ഷി നിൽക്കുന്ന സ്ഥിതിവിശേഷമല്ല വരുത്തി തീർക്കുന്നവരാകട്ടെ. അതിനുതകുന്നതായ പ്രവർത്തനങ്ങൾ, അതിനുതകുന്നതായ അമലുകൾ எங்களோட பயணங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் எப்போ போனோம் அப்படின்னா, மார்னிங் ஃபஜர் தொழுதுட்டு வீட்டிலேருந்து கிளம்பணும். 6 o'clock வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரியாத்துலேருந்து வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளம்பும் போதே பயானு தர்பியா எல்லாம் നമ്മളിപ്പോൾ അവിടെ ഇറങ്ങും. അവിടെ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തങ്ങള് എല്ലാ ശനിയാഴ്ചകളും വരാറുണ്ടായിരുന്നു. നടന്ന് പള്ളിയിലേക്ക് പോകും. അവിടുന്ന് നമ്മള് ഇശാ അവിടെ നിസ്കരിച്ച് പിന്നീടുള്ള സമയങ്ങള് റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തങ്ങളുടെ അടുത്ത് ചെലവഴിച്ച് ആണ് നമ്മള് சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேராக மதீனாவுக்கு போகிற மாதிரி, மதீனாவில் 1 day இருந்துட்டு அடுத்த மக்காலேருந்து ரியாத்துக்கு வர்ற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் எங்களோட ட்ராவல் 6 o'clock ரியாத்துலேருந்து கிளம்பணும். ஈவினிங் கரெக்டாக மஹ்ரிப் தொழுகையப்போ மஹ்ரிப் தொழுகைக்கு ஒரு 10 minutes முன்னாடி மதீனாவை ரீச் பண்ணிட்டோம். ஸோ மதீனாவில் ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்திங்கன்னா, மஸ்ஜிதுல் கூபா அப்படிங்கிற பள்ளிவாசலில் ஃபஸ்ட்டு நாங்கள் அடைஞ்சிட்டோம். இந்த பள்ளியை பற்றி சொல்லணும்னா, ரசூலில் முதல் கட்டப்பட்ட பள்ளி கிப்லா இங்கேருந்து தான் எங்கள் கிப்லா பார்த்து தொழுக ஆரம்பித்தாங்க. ஸோ இது வரலாறு எல்லாருக்குமே தெரியும். இன்ஷா அல்லாஹ் இல்லைனாலுமே இதில் அது என்னமோ கிணறு சொன்னாங்க. ரசூலா மோதிரத்தை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ எனக்கு சொன்னாங்க. அது எனக்கு சரியாக புரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அங்கே தான் மஹ்ரிப் தொழுதுட்டு அப்படியே அதை பார்க்கணும். ஆனால் மாஷா அல்லாஹ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளை கலர் பெயிண்ட்டு. அந்த டே டைம்லேயும் நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் டேட்ஸ் கம்பெனிக்கு போயிருந்தோம். பேரிச்சப்பழம் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா விதவிதமான பேரிச்சப்பழ வகைகள் இருந்தது. அதில் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டோம். அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகி அப்படியே போர் பண்ணது அப்படியே ஒவ்வொரு இடமா காமிச்சிட்டே போனாங்க. என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. சில இடத்த இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மதீனாவை நோக்கி போயிட்டோம். மதீனா நான் 2017 உம்ரா பண்ணியிருக்கேன். அப்போ சிங்கிளாக பண்ணேன். அப்போக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு, நிறைய மாறிடுச்சு. அல்லாஹ் எல்லாருக்குமே இந்த பாக்கியத்தை கொடுக்கணும்.
மாஷா அல்லாஹ், மதீனாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் தோணுது. அப்புறம் வந்து இங்கே வந்து இப்போ ரூல்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இருக்கும் மஜிதுல் நபவி அப்படின்னா ரசூல்லாவுடைய வீடையோ ரசூல்லாவை கட்டிய பள்ளியோ பார்க்கணுன்னா ஆண்களோ பெண்களோ அப்படியே கூட்டத்தோடு முன்னாடிலாம் போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போலாம் அப்படி கிடையாது. ஆன்லைனில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆன்லைனில் ஆப்பில் யார் வந்து இது போட்டிருக்காங்களோ, டைமிங் இது பண்ணி புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அலோடு, மற்ற யாருக்குமே கிடையாது. எனக்கு வந்து கிடைக்கல, ஹஸ்பண்டுக்கு கிடச்சிச்சு. அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. எனக்கு வந்து என்னென்னா என்னோடய நம்பர் ப்ராப்ளம் வந்தால் டைம் அவுட் ஆகிடுச்சு. மேபி நாங்கள் நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணியிருந்தால் கிடச்சிருக்கோம். நாங்கள் அன்றைக்கி போன டேஸ் கிடைக்கல. ஓகே, அல்லாவோட நாட்டம். இது வந்து ஆண்கள் சைடில் இருக்கிறது ரசூல்லாவுடைய வீடு. அப்புறம் அங்கே அவங்களோட பள்ளிவாசல் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே 2 ரக்காத் தொழுதுட்டு ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லிவிட்டு வந்துடுவாங்க. ஆனால் செம்ம க்ரௌடு இருந்துச்சு. நாங்கள் வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தோம். வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அன்றைக்கி நைட்டு நாங்கள் மதீனாவில் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். மதீனாவோட என்ட்ரன்ஸ் இது தான். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்டாக இருக்கும். எல்லா கண்ட்ரியோட ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான். அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத செலவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படியே நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு, அதே போல் என்ட்ரன்ஸ் போகும்போது ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாமே இப்போ எல்லாமே மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு, பைசாவாக ஆயிடுச்சு. எனிவே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம போன வேலை நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சது. நல்லபடியாக நாங்கள் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஃபஜர் தொழுதுட்டு கிளம்பியாச்சு. இப்போ கிளம்பி மக்காவுக்கு போகிறோம். இப்போ மக்காவில் போயிட்டு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.